கொஞ்சம் வேகமா காத்தடிச்சா கூட ஆழமரம் அப்படியே நிற்கும். ஆனா முருங்கை மரம் ஒரு சின்ன காத்துக்கு கூட தாங்காம ஒடிஞ்சு கீழே விழுந்துறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா முருங்கை மரத்தோட கிளைகளுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், முருங்கை மரத்தினுடைய கிளைகளுக்கு சக்தி இல்லை, ஆனால் முருங்கை மரத்தினுடைய இலைகளுக்கு இரும்பு சத்து இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! வாழ்க்கையும் இப்படித்தான். வடிவங்களை வச்சு வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனா ஒருத்தர் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கறதுதான் முக்கியம். நான் கருப்பா இருக்கேன், நான் சிகப்பா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், அதெல்லாம் இல்லங்க வாழ்க்கை. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது, அந்த திறமையை வைத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இத மட்டும் யோசிங்களேன். உங்க வாழ்க்கை உயரமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வேகமா காத்தடிச்சா கூட ஆழமரம் அப்படியே நிற்கும். ஆனா முருங்கை மரம் ஒரு சின்ன காத்துக்கு கூட தாங்காம ஒடிஞ்சு கீழே விழுந்துறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா முருங்கை மரத்தோட கிளைகளுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், முருங்கை மரத்தினுடைய கிளைகளுக்கு சக்தி இல்லை, ஆனால் முருங்கை மரத்தினுடைய இலைகளுக்கு இரும்பு சத்து இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! வாழ்க்கையும் இப்படித்தான். வடிவங்களை வச்சு வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனா ஒருத்தர் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கறதுதான் முக்கியம். நான் கருப்பா இருக்கேன், நான் சிகப்பா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், அதெல்லாம் இல்லங்க வாழ்க்கை. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது, அந்த திறமையை வைத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இத மட்டும் யோசிங்களேன். உங்க வாழ்க்கை உயரமாக உயர்ந்து கொண்டே இருக்கும்.